இன்றைக்கி நம்ம குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மோர் குழம்பு, அப்புறமா வாழைக்காய் வறுவல். ஓகே, இந்த வெயிலுக்கு நம்ம எப்போ பாரு மசாலாவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் வயிறுக்கு குளிர்ச்சியாக மோர் குழம்பு சாப்பிடுவோம். ஓகே, அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னடா சமைக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அதை யோசிக்கிறதுக்குள்ளே 2 நாள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் லன்ச் ரெசிபீஸ் போடுறது அதெல்லாம் உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் எங்கள் அம்மா கிட்டே பேசுவோம். ஹாய்மா. ஹாய் லீலா. என்ன பண்ணிகிட்ருக்க? மோர் குழம்பு பண்ணலான்னு யோசிச்சிட்ருக்கேன். ஓ, யோசிச்சிட்ருக்கியா? ஓகே சரி. ஓகே, மோர் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? 1/2 லிட்டர் தயிர், ஓகே, 1/2 மூடி தேங்காய், பச்சை மிளகா ஒரு 2, இஞ்சி ஒரு துண்டு போதும், உளுந்து ஒரு 2 ஸ்பூன், கடுகு ஒரு 2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1 ஸ்பூன், தாளிக்க எப்பயும் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போது ஃபஸ்ட்டு தேங்காவும் சீரகமும் பச்சை மிளகாவும் அந்த கொஞ்சோண்டு இஞ்சியையும், அதை 1/2 ஸ்பூன் இஞ்சியையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து மோர் குழம்பை தாளிச்சிக்கலாம். தாளிக்க எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இதில் உளுந்து போட்டுக்கலாம். ஓகே, அது பொரிஞ்சதும் கடுகு, 2 மிளகா வத்தல், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், சீரகம் அதே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூளையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடரும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மோர் குழம்பை நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கக்கூடாது ஸ்டவ்வில், ஏன்னா அது தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். லைட்டாக சூடானோடனே நீங்கள் ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க அந்த தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல் சாப்பிட்டா எப்படி? ஸோ நம்ம வாழைக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னென்னு அம்மா இப்போ சொல்லுவாங்க. என்ன தேவைம்மா? 3 வாழைக்காய், ஓகே, 2 வெங்காயம், 3 தக்காளி, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உளுந்து, பெருங்காய பவுடர் 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 3 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்கு அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னா வெங்காயமும் தக்காளியும் மிளகும் சீரகமும் சோம்பும் அரைச்சிக்கலாம். இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கலாம், கடுகு, கருவேப்பிலை, இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை அதில் போட்டுக்கலாம்.
மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காய பவுடர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலரிக்கோங்க. ஓகே, மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னம்மா பண்ண போகிற? இதில் வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் வாழைக்காய் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் நறுக்குனா நல்லாயிருக்கும். சைடில் அது ஆஃபாக கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் அது வேறு மாதிரி ஆகிடும். இப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். இப்போ இது ஒரு 25 மினிட்ஸ் வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நீங்கள் இந்த வாழைக்காய் வறுவலும் அப்புறம் மோர் குழம்பும் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லஞ்ச் ரெசிபீஸ் அண்ட் சைட் டிஷ்ஷோட ரெசிபீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay, next video la paakalam. Until then, we are signing off. This is Leela and Meena. Bye. Take care.